வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டட் பார்த்துருங்க. இது வந்து 7/12/2002 காலையில 4:30 மணிக்கு வந்து அப்டேட் பண்றோம். இந்த வீடியோவுல டெஸ்ட் கோடு 152 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுருக்கமா ஈஓ டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு தெரியும் 2 எக்ஸாம் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து 60%. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் புக்ஸ் அப்படி இருக்கணும் நம்மளுக்காங்க. இது வந்து பார்ட் 1. இப்போ உங்களுக்கு பாருங்க 60% வந்து வித்தவுட் புக். அது 1.5 மணி நேரம் எழுதணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் வந்து அதில் நம்ம 27 மார்க் எடுக்கணும். அடுத்து வந்து வித் புக்ஸ், புக் வச்சு எழுதுகிற பரீட்சை. இது ஒரு நாளைக்கு நடக்கும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நாள் நடக்கும், இது ஒரு நாள் நடக்கும். இது வந்து 1 ஹவர். இதில் 18 மார்க் எடுத்தால் போதும். இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்தத்துக்கு 100க்கு 45 மார்க் வந்தால் பாஸ். இல்லை ரெண்டும் ஆட் பண்ணி 45 வரணும். நீங்கள் ஒரே இதில் 45 மார்க் எடுத்தாலும் பாஸ் இல்லை. தெரிஞ்சது தான். இந்த 152ங்கிற பரீட்சை ரொம்ப ரொம்ப எளிமையான எக்ஸாம் இது. இதில் என்னென்னா நம்மளுக்காங்க மொத்தம் வந்து 5 வகையான தலைப்பான புக்கில் தான் நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க. இங்கே இருக்கும் தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோடு இருக்கும், தமிழ்நாடு ட்ரெஷரி கோடு இருக்கும், அது மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல் இருக்கும், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கும், அது மாதிரி இந்த தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் இருக்கும். இந்த 5லேருந்து தான் கேட்குறாங்க. நீங்கள் புக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சென்டரில் இருந்ததுன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளனா இந்த புக்கு தான் அலவுடு உங்களுக்கு. இந்த 5 புக்கு தான். ஆனால் அந்த 5 புக்குமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் தான் எடுத்துகிட்டு போக முடியும். தமிழில் எதுவும் புக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம படிக்கிறதெல்லாம் கைடில் தான் படிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் படிச்சிருந்தாலும். பொதுவாக அந்த புக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோடு வால்யூம் 1 அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சுருக்கமும் தெரிஞ்சு வச்சிங்க. திரும்ப சொல்லுவேன் நான். தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோடுனா டிஎன்எஃப்சி. தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் அப்படின்னா டிஎன், நம்மளுக்கு வந்து டிசி. எல்லாமே வால்யூம் 1 தான். அது வரும் நம்மளுக்காங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த 4 புக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல், இது வால்யூம் 1. இந்த 5 புக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறதான் எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம புக்கு எடுத்துக்கிட்டு போய் தான் ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சாதாரணமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே அழகாக வந்து அடிச்சிடலாம் உங்களுக்கு. இதில் மீண்டும் ஒரு முறை இந்த இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இங்கே வித்தவுட் புக்ஸ் ஃபஸ்ட்டு இது கம்ப்யூட்டரில் எழுதுவீங்க நீங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இது. ஏன்னா நீங்கள் 152 பரீட்சை எழுத வரீங்க அப்படின்னாலே நீங்கள் இது வரைக்கும் மற்ற எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம வந்து கையால் எழுதுறது ரிட்டனாக. அதனால் வந்து இதுக்கு வித் புக்ஸ்னால் புக்ஸ் எடுத்துகிட்டு தான் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம படிச்சுட்டு போயிட்டு கூட அப்படியே அழகாக எழுதிடலாம். இப்போது இந்த எக்ஸாமில் நம்ம இந்த 152ல் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுறோம். இது பார்ட் 1 தான். அடுத்து பார்ட் 2, பார்ட் 3 தொடர்ந்து வரும். பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேர்ம் வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த இதில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸாமில் நம்மளுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த சிபிஎஸ் சிஸ்டம் அடிக்கடி கேட்குறாங்க நம்மளுக்காங்க. தெரியும் உங்களுக்கு. கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். திடீர்னு வந்து சிபிஎஸ்க்கு விரிவு கூட கேட்டுருவாங்க. இதை பார்த்து வச்சுக்கணும். இந்த சிபிஎஸ்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி கணக்கு பண்ணுறாங்க? பே ப்ளஸ் டிஏ, டியரன்ஸ் அலவன்ஸ்னு சொல்லுவோம். அது தமிழில் வந்து சிபிஎஸ்சிக்கு வந்து ஓய்வூதிய பங்களிப்பு திட்டம். அப்போ பேனா ஊதியம், டிஏனா டியரன்ஸ் அலவன்ஸ், அதாவது அகவலைப்படி. இதில் இன்னொரு ஒன் வேர்டு எப்படி கேட்பாங்க? ஒன் வேர்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எவ்வளவு பிடித்தம் செய்வார்கள் அப்படின்னா 10%. இது முதலாக எப்போ அமுலுக்கு வந்தது அப்படின்னா 1/4/2003. நாங்கள் 1/4/2003 கொடுத்துருக்கேன். திடீர்னு வந்து 4ன்னா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ன்னு இப்படி கொடுத்துருவாங்க. ஏப்ரல் 1, 2003. ஸோ இந்த சிபிஎஸ்சி சிஸ்டத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, சிபிஎஸ்சிக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த தேதியிலேருந்து இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் வந்து ஒரு ஒன் வேர்டு இருக்குது. இதுக்கு வினாக்களில் கேட்கும்போது நம்ம அப்படியே எழுதிடலாம். இதுக்கு அடுத்து இஎல். இது அடிக்கடி எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் தமிழில் ஈட்டி விடுப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு அரசு ஊழியர்கள்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான். நான் சிஎல் போட்டிருக்கேன், எம்எல் போட்டிருக்கேன், அதுக்கடுத்து இஎல் போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இஎல், ஏர்ன்டு லீவ் அப்படின்னு அர்த்தம். ஈட்டி விடுப்பு.
பணியில் சேர்ந்து 1 வருடம் முடிந்ததும் தான் இந்த ஈட்டி விடுப்பினை ஒப்படைத்து பணமாக பெறலாம். இது ஆண், பெண் 2 பேத்துக்குமே பொருந்தும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 1 வருடம் முடிந்து தான். அதான் இதில் மிக முக்கியமானது இதில் நம்மளுக்காங்க. இப்போ இந்த இயல்ல ஈட்டி விடுப்புல நம்மளுக்காங்க பொதுவா அரசு ஊழியர்களுக்கு மட்டும் வருடத்திற்கு 30 நாள் இயல். இதில் டீச்சர்ஸா இருந்தாங்கன்னா, ஆசிரியர்களுக்கு 17 நாட்கள் தான். அந்த 17 நாளும் அவங்க ஒரே டைம்ல எடுக்க முடியாது. 15 நாள மட்டும் தான் ஒப்படைக்க முடியும். மீதி 2 நாள வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு தான் வரலாம். அந்த 2 நாள சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்து அவங்க எப்போ எடுக்கலான்னா, 2 நாட்கள சேர்த்துக்கொண்டே வந்து அதை ஓய்வு பெறும்பொழுது ஒப்படைத்து பணமாக பெறலாம். அப்ப நம்மளுக்கு வந்து ஒன் வேர்ட்ல கேட்டாலும் சரி, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல கேட்டாலும் சரி, எழுதலும் செயலும் கேட்டாலும் சரி, இந்த பாயிண்ட் எதுனா போதுமானது. அப்போ அப்படி சேர்த்துக்கிட்டே வந்தாலும், அதிகபட்சமாக எத்தன நாள் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா, 240 நாள் சேர்த்து வைக்கலாம். அதுக்கு மேல சேர்த்து வைக்கிறதால எந்த விதமான பயனும் இல்லை. அதாவது 240 நாளைக்கு தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ தருவாங்க. சரண்டர் வேல்யூ தருவாங்க. ஒருவேளை பணி நிறைவடைந்தாலோ, அல்லது இறந்துட்டாலோ, அந்த இயல் நாட்களுக்குரிய அதிகபட்சம் 240 டேஸ். அப்போதைய சம்பளம் மற்றும் அகவல்படி விகிதத்தில் கணக்கிடப்படும். எல்லாத்த விட மிக முக்கியமானது இதுதான். அதிகபட்சம் அவர்கள் எத்தனை நாள் லீவ் எடுக்கலாம் அப்படின்னா, 180 நாட்கள் தான் இயல் எடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து மருத்துவ விடுப்பு வேணா எடுக்கலாம். 180 நாளுக்கு மேற்பட்ட விடுப்புக்கு என்ன கிடைக்காதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. வீட்டு வாடகைப்படி கிடைக்காது. இந்த 3லேருந்து ஒரு ஒன் வேர்டு வரும். இயல பத்தி குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து இதை எழுதிடலாம். இப்போ பாருங்க ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. ஈட்டி விடுப்பை மற்ற விடுப்புகளுடன் சேர்த்தோ, தனியாகவோ அதிகபட்சம் எத்தனை நாட்கள் வரை ஒரே சமயத்தில் அனுபவிக்கலாம்? 180 நாட்கள் தான். இங்க ஒரு நல்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. ஈட்டி விடுப்புனா உங்களுக்கு வந்து அதுதான் சொன்னேன். தமிழ்ல வந்து ஈட்டி விடுப்புன்னு இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க ஈஸியா இருக்கும். அண்ட் லிவ் இஎல். ஒருவேளை அது உங்களுக்கு படிக்கிறது சிரமமா இருந்தா கூட அதுதான் முதல்லயே சொன்னோம். ஈட்டி விடுப்புனா இஎல். சேர்த்தோ, தனியாகவோ அதிகபட்சம் எத்தனை நாட்கள்? அவன் சொல்லிட்ட இஎல்ஓ இல்ல மத்த லீவோட சேர்த்தா அதிகபட்சம் 180 டேஸ் தான். இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை இந்த டெஸ்ட்டுக்கு ட்ரெஷரி. ட்ரெஷரினா தெரிஞ்சது தான் கருவூலம். அந்த கருவூலத்தை வேறு பேர் என்ன? பொக்கிஷ சாலைன்னு ஒரு சில டைம்ல கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. நம்ம நடைமுறையில கஜானான்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்ல வந்து அரசு கஜானாவை காலி பண்ணிடுச்சு நம்ம அப்படி பொதுவா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ட்ரெஷரினா கருவூலம், பொக்கிஷ சாலை, கஜானா. இந்த ட்ரெஷரியில என்னதான் வச்சிருப்பாங்க அப்படின்னா, அங்க அரசு பணம் இருக்கும். ஒன் வேர்டு. இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்ல. அந்த ட்ரெஷரியில பணம் மட்டும் தான் இருக்குமா? இல்ல. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான விலை மதிப்பு மிக்க பொருள்கள்லாம் அங்க தான் இருக்கும். அப்ப ட்ரெஷரியில அரசு பணத்தை தவிர என்னத்த சேமிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னா, அரசினுடைய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான விலை மதிப்பு மிக்க பொருள்கள். இத கொஸ்டின்ல கேட்கும்போது டிஎன்டிசின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் அப்படின்னு வரும். அல்லது இது மாரி வி அப்படின்னு தமிழ்நாடு கருவூல விதிப்படி அப்படின்னு வரும். அதனால கொஸ்டின்ல வரும்போது கரெக்ட்டா பார்த்துக்கணும் நம்மளுக்காங்க. இதிலிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் வேர்டோ அல்லது ட்ரெஷரி பற்றி வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் கேட்டா இத எழுதிடலாம். அதுக்கடுத்து ரெவென்யூ ஸ்டாம்ப். நம்ம நடைமுறையில ரெவென்யூ ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தூய தமிழ்ல அல்லது கொஸ்டின் பேப்பர்ல வரி வில்லை அப்படின்னு வரலாம். அல்லது வருவாய் முத்திரை வில்லை அப்படின்னு வரலாம். அல்லது வருவாய் வில்லைன்னு வரலாம். இது 3மே தமிழ் தான். இங்கிலீஷ்ல ரெவென்யூ ஸ்டாம்ப். ஆனா, ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ல ரெவென்யூ ஸ்டாம்ப்னு கேட்காம அதுக்கு வேற பேர் இப்படி குடுப்பாங்க. ₹1 ஸ்டாம்ப். இதுதான். அதேமாரி அந்த ரெவென்யூ ஸ்டாம்ப்ங்கிறது எத்தன ரூவா ஸ்டாம்பா தான் இருக்கும். ₹1 ஸ்டாம்பா தான் இருக்கும். இந்த ரெவென்யூ ஸ்டாம்ப நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ₹5000க்கு மேல ஏதாவது பண பரிவர்த்தனை நடக்கிற மாரி இருந்தா, நம்ம இந்த ரெவென்யூ ஸ்டாம்ப யூஸ் பண்ணணும். அப்ப ரெவென்யூ ஸ்டாம்புக்கு தமிழ்ல பேர் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கணும். அதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாமே எளிமையா இருக்கும். நீங்க நினைக்கிற மாரி பயப்படுற மாரிலாம் இருக்கவே இருக்காது. அடுத்து டிஏ எல்லாரும் அடிக்கடி சொல்றது தான் ட்ராவலிங் அலவன்ஸ். பயணப்படின்னு தூய தமிழ்ல சொல்லுவோம். பயணச் செலவுகளுக்காக ஊழியர்களுக்கு வழங்கப்படி பயணப்படி. பயணப்படி, பயணம் கூட்டல் படி. இப்ப இந்த பயணப்படி டிஏங்கிறது எப்படா நம்மளுக்கு கிடைக்கும்? அப்படின்னா, 8 கிலோமீட்டருக்கு மேல யாரு பயணம் பண்றாங்களோ அப்பதான் கிடைக்கும். இதுல இது முக்கியமா இந்த 8ன்னோனே இன்னொரு ஒன் வேர்ட ஞாபகத்துல வச்சுக்கங்க. 800 கிலோமீட்டர்னு ஒரு ஆன்சர் வரும். அது எப்பன்னா, இப்ப தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த ஸ்டேட்ட விட்டு நீங்க அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா, லீவ் போட்டுட்டு 800 கிலோமீட்டர்.
அப்போ லீவில் ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து நீங்கள் 8 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா 800 கிலோமீட்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த அலவன்ஸ் உண்டு. அதுக்கு மேலே போனால் கிடைக்காது. அதனால் 8ங்கிறது சாதாரணமாக டிஏ. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே அந்த ஸ்டேட்டை விட்டு 800 கிலோமீட்டருங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து லீவ் டிஏ, எல்டிஏன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் அடிக்கடி கட்டிகிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு அங்கே டிஏவில் ட்ராவலிங் அலவன்ஸில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்கு காசோலை, அதுக்கடுத்து டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. இந்த டிமாண்ட் டிராஃப்ட்டு இப்படி சுருக்கமாக கொஸ்டினில் கொடுக்குறாங்க, டிடிம்பாங்க. உங்களுக்கு தெரியும் காசோலைகள் செல்லுபடியும் கால அளவு வந்து 3 மாதமாக தான் இப்போ குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆரம்பத்தில் 6 மாதம் இருந்தது, இப்போ 3 மாதமாக இருக்குது. இந்த புதிய நடைமுறை எப்போ வந்தது அப்படின்னா 2012 ஏப்ரல் முதல் இது அமலுக்கு வந்தது. அப்போது செக்கு, டிடி இதெல்லாம் உங்களுக்கு பற்றி சொல்ல தேவையில்லை. எல்லாம் அரசு ஊழியர்கள் அல்லது அரசு பணியில் இருக்கிறவங்க தான். அதனால் உங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். நம்மளுக்கு ஒன் வேர்டு என்னென்னா இப்போது அது எவ்வளோ நாளைக்கு தான் வேலிடிட்டி இருக்கும், வேலிடும் 3 மந்த்ஸு தான். இந்த புதிய நடைமுறைங்கிறது எப்போ வந்தது 2012 தான் வந்தது. அப்படியே ஒரு மாதிரி சொல்லி பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸாமே. அடுத்தது எல்லாரும் அடிக்கடி சொல்லக்கூடியது, நிறைய கேள்வி வரக்கூடியது ஜிபிஎஃப். திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒன்றுக்கும் இந்த அப்ரிவேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும், விரிவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜிபிஎஃப் ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிமா நம்மளுக்கு அங்கே ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்டும்பாங்க. நம்ம நடைமுறையில் வந்து இது ரெண்டோட மட்டும் சொல்லுவோம். பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொது, ஜென்ரல்னா பொது. வருங்கால வைப்பு நிதி. இந்த பொது வருங்கால வைப்பு நிதி அல்லது ஜிபிஎஃப் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பணம் எடுக்கலாம் பிஎஃப்லேருந்து. இன்னும் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளோ வரைக்கும் பணம் எடுக்க முடியும்னா அவரில் 90% வரைக்கும் பணம் அவர் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த வருஷம் தான் இருக்குன்னா 4 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பிஎஃப் பிடிக்கிறத நிறுத்திடுவாங்க. இதுலேருந்து ஒரு ஒன் வேர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப்லேருந்து ஒரு கேள்வி வரும் நம்மளுக்காங்க ஜிபிஎஃப்லேருந்து. இது அப்படியே டிஸ்கிரிப்ஷன் கேட்டால் இதை மட்டும் எழுதினா போதுமானது. ஜிபிஎஃப் என்பது ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகும். இதில் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து பணம் எடுக்கலாம். இதனுடைய தூய தமிழ் வந்து பொது வருங்கால வைப்பு நிதி என வழங்கப்படுகிறது. ஒரு வருடத்துக்குள் ஓய்வு பெறுவர் 90% பணம் எடுக்கலாம். ஓய்வு பெறுவதற்கு 4 மாதத்திற்கு முன்பே இந்த ஜிஎஃப் பிடிப்பது நிறுத்தப்படும். ஒருவேளை நீங்கள் ஜிபிஎஃப்லேருந்து வீடு கட்டணுங்கிற பர்பஸுக்காக மட்டும், அதாவது ஹவுஸ் தான், வேறு எதுவும் இல்லை, வீடு கட்டணுங்கிற பர்பஸுக்காக பணம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதிகபட்சம் 9 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். இதெல்லாம் ஜிபிஎஃப்பில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், விருப்ப ஓய்வு திட்டம். இந்த விஆர்எஸ் கொடுத்துட்டாலும் இப்போ நடைமுறையில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் விஆர்எஸ். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் விருப்ப ஓய்வு திட்டம் என்ன பண்ணணும், 2 கண்டிஷன் இருக்குது இதில். ஒன்று, ஒருத்தங்க விஆர்எஸ் கேட்குறாங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் 20 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். இது குறைந்தபட்சம். அப்படி இல்லைன்னா அவங்க ஏஜ் வந்து 50க்கு மேலே இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி வரும் விஆர்எஸ்ங்கிறதுக்கு. இந்த தமிழக அரசினுடைய அரசாணை எண் என்ன அப்படின்னா 1327. இந்த விஆர்எஸ்ங்கிற ஸ்கீம் எப்போ தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 27/11/1978 தான் இதை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ விருப்ப ஓய்வு திட்டத்தை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுத சொன்னாங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதிட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச பாயிண்ட் எழுதினா போதும். புக்கை உங்களுக்கு பரட்டுறதுக்கு நேரம் தான் புக்கை பரட்டி எழுதலாம். மினிமம் இந்த பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுட்டா போதுமானது. அதுக்கடுத்து லைஃப் சர்டிஃபிகேட், வாழ்வு சான்றிதழ். அதை இப்படியும் சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க நம்மளுக்காங்க. வாழ்வு சான்றிதழ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளை சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள். உங்களுக்கு தெரியும் பென்ஷனர் இவங்க வந்து ஃபேமிலி பென்ஷனர். நம்ம அரசு பணியில் இருக்கிறவங்க ஓய்வு பெற்று வாங்கினாங்கன்னா அது ஓய்வூதியம். அரசு பணியில் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பம் வாங்கிச்சுன்னா அது குடும்ப ஓய்வூதியம். இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டு எப்போ தரணும், ஆண்டுதோறும் தரணும். வருஷம் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த பென்ஷன் வாங்குறவங்க உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சோதிப்பதற்காக தான், செக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஸோ வாழ்வு சான்றிதழ் என்பது ஆண்டுதோறும் வாங்கி நம்ம ஒப்படைக்கணும். அது யார் பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் வாங்குறவங்களா இருந்தாலும் வாங்கி தான் தரணும். இதுக்கு அடுத்து கொட்டேஷனுக்கு தமிழ் பார்த்துங்க விலை புள்ளிகள்.
தெரியும். உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு அரசு நிறுவனத்தில வேலை செய்றீங்க. அரசு இதில வேலை செய்றீங்க. உங்க ஆஃபீஸ்ல ஏதாவது வந்து ஒரு செலவினம் பண்றீங்க அப்படின்னா, இல்ல பொருள்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அது ரூ. 5000க்கு மேல இருந்தா, நீங்க விலைப்புள்ளி வாங்கி தான் நீங்க வந்து அத அரசுக்கு குடுக்கணும். ரூ. 5000க்கு உள்ள இருந்தா நீங்களே முடிவெடுத்துக்கலாம். அப்ப ரூ. 5000க்கு மேல போச்சுன்னா, நீங்க கண்டிப்பா கொட்டேஷன் தான் வாங்கணும். ஒரு கடைக்கு 2 கடை, 3 கடை கொட்டேஷன் வாங்கி அதில எது பெஸ்ட்டா இருக்குன்னு தான் பார்ப்போம். ஸோ, நம்மளுக்கு கேள்வி வந்து கொட்டேஷனுக்கு தூய தமிழ் என்ன விலைப்புள்ளிகள். அப்ப எப்ப கொட்டேஷன் வாங்கணும்? ரூ. 5000க்கு மேல செலவினங்கள் ஏற்படும்போது. அடுத்தது பிஏசி. இந்த பிஎஸ்சிங்கிறது உங்களுக்கு விரிவு கேட்பாங்க. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு அர்த்தம். இது முதல்ல இந்தியாவில வந்து 1921ல தான் வந்து வர ஆரம்பிச்சது நம்மளுக்காங்க. இதில மொத்தம் எப்பயுமே 22 உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 15 வந்து லோக்சபா வேறு, 7 வந்து ராஜ்யசபாலருந்து தேர்ந்தெடுப்பாங்க. மொத்தம் 22 தான். எப்பயுமே காமனா இப்படி தான் இருக்கும் நம்மளுக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். பொது கணக்கு குழு என்பது நம்மளுக்கு வந்து மக்களவையிலிருந்து 15 உறுப்பினர்களும், மாநிலங்களவையிலிருந்து 7 உறுப்பினர்கள் இருப்பார்கள். இதை விட இதனுடைய பதவிக்காலம் அந்த தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய பதவிக்காலம் என்னன்னு கேட்பாங்க, ஓராண்டு. இதில இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அங்க அதாவது எதிர்க்கட்சி தலைவர் தான் இதில. எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவர் பொது கணக்குழுவிற்கு தலைவராக இருப்பார். அதான் எதிர்க்கட்சிக்காரங்களானா கூட சண்டை பிடிச்சுக்கிறது. நான் தான் எதிர்க்கட்சி தலைவரா வருவேன். எங்க கட்சியில எனக்கு தான் வேணும்னு பிஎஸ்சில அக்கவுண்ட்ஸ்ல வந்துருவாங்க. பொது கணக்கு குழு தலைவராக யாரை நியமிப்பார்கள்? எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவர். பொதுவா எதிர்க்கட்சி தலைவர நியமிச்சிடுறாங்க. இருந்தாலும் யார் வேணாலும் இருப்பாங்க. பதவிக்காலம் எத்தனை? ஓராண்டு அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்காங்க. அடுத்தது அவர் ஏற்கனவே மினிஸ்டரா ஒருத்தர் இருக்காருன்னா, அமைச்சர் ஒருவர் இந்த குழுவில் உறுப்பினராக இருக்க முடியாது. சரிங்களா? அப்படி ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க அந்த பொது கணக்குழுக்கு பிஎஸ்சி அல்லது பப்ளிக் நம்மளுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் கமிட்டிக்கு அவர் வராருன்னா, நம்மளுக்கு வந்து அவரு வேற ஒரு புதிய உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஒருத்தர் பிஎஸ்சில ஏற்கனவே இருக்காரு. அவருக்கு திடீர்னு அமைச்சர் பதவி கிடைச்சதுன்னா, அவரு போயிட்டாருன்னா, வேற ஒரு உறுப்பினர வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இதெல்லாம் பிஎஸ்சில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிஎஸ்சினா நம்மளுக்கு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி மொத்தம் 22 பேர். 15 லோக்சபா, 7 வந்து ராஜ்யசபா. இப்போ எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே பொதுத் தேர்வுக்கு அந்த இது மாரி எக்ஸாமுக்கு வரக்கூடியதா நீங்க கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டு ஒரு முறை வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்புறம் அடுத்த முறை நீங்க ஒரு குறிப்பு மாரி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் குறிப்பே தேவைப்படாது. நீங்கலாம் பிரில்லியன்ட் தான். நாங்க சும்மா சொல்றோம் இருக்கிறத. நீங்க அத அப்படியே கண்ணால பார்க்கும்போதே நீங்க வந்து ஐடியா பண்ணிடுவீங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப அடுத்தது அடிக்கடி கேட்கறது டிசிஆர்ஜி. டிசிஆர்ஜிக்கு என்ன விளக்கம்? டெத் கம் ரிட்டயர்மென்ட் கிராஜுவிட்டி. டெத்துனா இறப்பு. அந்த இறப்பினால் வரக்கூடிய ஓய்வு, அதனால் வரக்கூடிய கிராஜுவிட்டி பணிக்கொடை. அப்ப அந்த டிசிஆர்ஜின்னு வந்தாலே, அத பத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒன் டைம் லம்ப் சம் பேமெண்ட். ஒரே நேரத்தில் தரக்கூடிய மொத்தமான திரள் தொகை. இத வாங்கணும்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும்னா, மினிமம் 5 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கணும். 5 வருஷம் கண்டிப்பா அதில ஒர்க் பண்ணியிருக்கணும் அவரு. ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்திருந்தா தான் அது கிடைக்கும் நம்மளுக்கு அங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நாங்க பார்த்த கைடுல, புக்ல என்னுடைய இப்ப கடவுளுடைய கருணையால நம்ம ஒரு 35 வருஷமா டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னுடைய மாணவர்கள் எல்லா துறைகள்லயுமே இருக்கிறாங்க. அவங்க குடுக்குற ஹிண்ட்ஸ் அந்த அடிப்படையில தான் இந்த வீடியோலாம் நான் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்து அனுப்புனதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஹிண்ட்ஸ்ல இதான் இருக்கு. 16 மடங்கு தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. 10,00,000 வந்து நம்மளுக்கு வந்து அதிகபட்ச தொகையா சீலிங் அமௌண்ட் தருவாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்ப 20,00,000 இப்ப இடையில வந்து மாத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்டடா அது பார்த்துருங்க அது. இந்த கைட்ல இருக்கிறது வந்து 10,00,000 தான் இருக்கு. நம்மளுக்கு அங்க திரள் தொகையா தர்றது. இது வந்து எப்பவுமே இருக்கிறது தான். நெட் குவாலிஃபையிங் இயர்ஸ் வந்து 33 வருஷம். ஸோ டிசிஆர்ஜில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மினிமம் அவர் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷம் இருந்திருக்கணும். இத வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா 1/4 இன்ட்டு மொத்த அரையாண்டுகள் இன்ட்டு கடைசியாக பெற்ற சம்பளம். அப்போ 1/4 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹால்ஃப் இயர்ஸ் இன்ட்டு எல்பிடி. லாஸ்ட் பீட் ஆன் அது என்ன எவ்வளோ கடைசியா வாங்குனாருங்கிறது. இத வச்சு இப்படி தான் நம்மளுக்கு வந்து இந்த இறப்பு, ஓய்வு, பணிக்கொடையை கணக்கு பண்றாங்க. இந்த ஃபார்முலாவே ஒரு சில டைம்ல கேட்டுருவாங்க. ஒரு சில டைம்ல டிசிஆர்ஜிக்கு வந்து விரிவு கேட்பாங்க. அதுக்கடுத்து டிஎன்டிசி ஃபார்ம்ஸ், தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். தமிழ்நாடு கருவூல விதிகள்,
அப்படிங்கிறதுல நம்மளுக்கு அங்கே வரக்கூடியதில் என்னென்ன ஃபார்ம்ஸை பற்றி கேள்வி அதிகமாக வந்திருக்கு எப்படி கேட்பாங்க. ஃபார்ம் 58 ஃபார்ம்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வடிவம், ஒரு அமைப்பு, ஒன்றுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. பேங்க்லேயே நம்ம போகிறோம், பணம் போடுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், பணம் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், டிடிக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் இருக்கும் நம்மளுக்கு அங்கே. அப்போது கருவூல விதியில் டிஎன்டிசி நான் முதல்ல சொல்லியிருக்கேன். டிஎன்டிசிங்கிறது வேறு, டிஎன்எஃப்சிங்கிறது வேறு. இது தமிழ்நாடு ஃபினான்சியல் கோடு, இது தமிழ்நாடு ட்ரெஷரி கோடு. அப்போ ஃபார்ம் 58னா என்ன, இந்த பாயிண்ட்லாம் ஞாபகத்துக்கு வரணும். சில்லறை செலவின பட்டியல்னா அது ஃபார்ம் 58 தான் ஃபில்லப் பண்ணுவாங்க. அலுவலக செலவினம்னாலும் அது ஃபார்ம் 58 தான். அது இங்கிலீஷில் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவோம். அப்போ சில்லறை செலவின பட்டியல் அல்லது அலுவலக செலவினம் எந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் 58. அடுத்து ஃபார்ம் 75C, இதுதான் டிசிஆர்ஜி. இப்போ தானே சொன்னோம் நம்மளுக்கு அங்கே டெத்து கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி. அப்போ அதில் ஃபில்லப் பண்ண வேண்டியது வந்து 75C, தற்காலிக பணிக்கொடைக்காக ப்ரொவிஷன் கிராஜுவேட்னு சொல்லுவோம். அடுத்து ஃபார்ம் 49, இந்த 49ங்கிறது ஊதிய உயர்வு படிவம், இன்க்ரிமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஃபார்ம் போடுறது வந்து ஃபார்ம் 49. இந்த ஒரு கொஞ்சம் முக்கியமான ஃபார்ம் அப்படி லிஸ்ட்டு மட்டும் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கிட்டாலே போதுமானது. சில படிவங்களை பற்றி எழுதுக்கணும் மொத்தமாக கேட்டாலும் நம்மளுக்கு தெரிகிற படிவத்தில் எழுதிட்டு போயிடலாம். டிஎன்டிசி ஃபார்மில் இன்னொன்று வந்து 40. டிஎன்டிசி ஃபார்மில் 40ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், அதாவது விழா முன்பணம். அதுக்கு என்ன ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும், நம்பர் 40. ஃபார்ம் 12222 முன் ஊதிய சான்று நம்மளுக்கு, அல்லது எல்பிசின்னு சொல்லுவாங்க, அல்லது லாஸ்ட் பே சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது மூணு ஒன்று தான். இதுக்கு எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 122. ஃபார்ம் வந்து 104D அப்படின்னா வில்லை தொலைந்தால், வில்லைனா டோக்கன் அர்த்தம், உங்களுக்கு தெரியும். சில நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே ட்ரெஷரிக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து டோக்கன் தருவாங்க. அது ஒரு வேளை தொலைச்சிட்டா அப்போ லாஸ் ஆஃப் டோக்கனுக்கு நீங்கள் என்ன ஃபார்மில் எழுதி தரோன்னா 104D தான். இந்த டி வரும் நம்மளுக்கு டோக்கன் அப்படிங்கிறது தான் இந்த டி. இந்த டி தான் டோக்கனுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்படி ஒரு வேளை நீங்கள் அந்த டோக்கனை தொலைச்சிட்டிங்கன்னா, வில்லையை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஃபைன் கட்டணும், 75 ரூபாய் கட்டணும். சரி, அந்த தொலைஞ்சு போன வில்லையை யார் வந்து ரத்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் தான் வந்து அவரால் அதை கேன்சல் பண்ண முடியும். உங்களுடைய அந்த டோக்கன் நம்பரை வந்து கேன்சல் பண்ணி புது டோக்கன் போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இவங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கடுத்து MTC 70 ஃபார்ம், இது வந்து கருவூலம் மற்றும் சம்பள கணக்கு அலுவலகம் அப்படிங்கிறது தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெஷரி அல்லது பிஓஓ. நம்மளுக்கு இதில் என்ன இன்னொரு கொஸ்டின்னா பிஓஓவுக்கு விரிவு, பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ், அதான் பிஓஓ, சம்பள கணக்கு அலுவலகம். இதுக்கு அடுத்து இது வேறு கொஸ்டின். இது நம்மளுக்காங்க பே பில்ஸ், நம்ம ஊதிய பட்டியல், சம்பளம் வாங்குகிற பட்டியல் இருக்கா இல்லைங்களா, அது எத்தனை வருஷம் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா 40 இயர்ஸ். அவங்க அரசு நிறுவனம், ஒரு அரசு துறையில் இருக்கிறவங்க இந்த சம்பள பட்டியலை நம்மளும் பத்திரமா வச்சுருக்கணும், அவங்க கண்டிப்பாக 40 வருஷம் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு நம்ம தொலைச்சிட்டாலும் அவங்க பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் நம்மளுக்கு சம்பளத்தில் வந்து சம்பள கவர் வரும், நம்ம பிரித்து பார்ப்போம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே நம்மளுக்கு எப்படி சம்பளம் மாறிடுச்சு, இசிஎஸ் மெத்தடுக்கு மாறிடுச்சு. அப்போ இசிஎஸ்னால் என்ன, எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். அப்போ இந்த இசிஎஸ் மெத்தடில் என்னென்னலாம் செய்வாங்க, சம்பளம் போடுவாங்க, இதர படிகளும் அதில் தான் போடுறாங்க, சேலரி அண்ட் த அதர் அலவன்சஸ் இதில் தான் வரும், இசிஎஸ் மெத்தடு தான். அதனால் இசிஎஸ் மெத்தடை பற்றி, இசிஎஸ் மெத்தடு எதற்கு பயன்படுகிறது, சம்பளம் மற்றும் இதர படிகளுக்காக பயன்படுகிறது. இசிஎஸ்க்கு விரிவு. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்டை பற்றி ஒரு கணக்கு வரும். என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் இருக்கீங்க, பக்கத்தில் கட்டணம் கட்டுறதுக்காக செலவு பண்ணுறீங்க, அது எந்த கணக்கில் நீங்கள் வந்து வரவு வைப்பீங்க, அதாவது செலவு தான் அது, எந்த கணக்கில் வைப்பீங்கன்னா முதலீடு கணக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம அதை கட்டடமாக கட்டி சொத்தாக தானே சேர்க்குறோம், முதலீடு தானே போடுறோம். ஸோ அந்த வரவு செலவில் நம்ம முதலீடு கணக்கில் நாம் செலவு செய்வோம். கட்டிடங்களுக்கான செலவினம் எந்த கணக்கில் செலவிடப்படுகிறது, முதலீடு கணக்கு. அப்போ முதலீடு கணக்கிலேருந்து எது செய்யலாம், கட்டிடங்களுக்கான செலவினம், அப்படி மாற்றி மாற்றி கட்டுருவாங்க இதில். அதுக்கடுத்து நம்பர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, தமிழில் வந்து எண்ணறிக்கை. இந்த எண்ணறிக்கையில் என்ன ஒன் வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து வருஷந்தோறும் கொடுப்பாங்க எண்ணறிக்கை. எப்போ கொடுப்பாங்கன்னா ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் ஒரு ஆஃபீஸ்லேயோ
அல்லது தமிழ்நாடு முழுக்கவோ வந்து எத்தனை பேர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்காங்க, என்னென்ன பணியில் இருக்காங்கன்னு நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கணக்கெடுக்கிறாங்களா. இந்த 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 வருஷத்தில் இவ்வளோ பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க, இந்த வருஷம் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, இவ்வளவு பணியிடங்கள் இருக்குது, இவ்வளோ பணியிடங்களை நிரவல் செய்யலாம் அப்படின்னு கொடுக்குற நம்பர் ஸ்டேட்மெண்ட் அது வருஷந்தோறும் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் தான் நம்மளுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனல் சரண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இறுதி ஒப்படைப்பு. இது எப்போ பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டின் முடிவில் பண்ணுவாங்க. அதான் இதில் முக்கியம் உங்களுக்கு. அப்போது ஒரு நிதியாண்டுனா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்காங்க. அது எப்போ ஆரம்பிக்கும்? ஃபினான்சியல் இயர் நிதியாண்டு ஏப்ரல் 1ல் ஆரம்பிக்கும், மார்ச் 31ல் முடியும். உங்களுக்கு இந்த இயர்லேயே வந்து 3 வகையான இயர் இருக்கும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது தான், உங்களுக்கு இந்த இடத்துல சும்மா சொல்கிறேன். அதனால் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நிதியாண்டு ஃபினான்சியல் இயர், அதுக்கு அடுத்து வந்து காலண்டர் இயர், ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது காலண்டர் இயர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகடமிக் இயர்னு ஒன்று சொல்லுவோம், கல்வி ஆண்டு. கல்வி ஆண்டு எப்போ ஆரம்பிக்கும்? பொதுவாக ஜூனில் ஆரம்பித்து மேவில் முடியும். அப்போ 3 வகையான ஆண்டுகள் இருக்குது. நம்ம எல்லாமே இப்போ வந்து அக்கௌண்டன்ஸ் ஆடிட்டர், நம்மளாம் இஓ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு நிதியாண்டு. நிதியாண்டு தொடக்கமும் முடிவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஃபைனல் சரண்டர் அப்போ தான் நம்ம கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடமும். அதுக்கடுத்து இந்த ஆர்டிகல்ஸை பற்றி கொஞ்சம் வரும். அந்த ஆர்டிகல்ஸ், அந்த கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அடிக்கடி கேட்குறது ஆர்டிகல்ஸுடைய 99 கேட்பாங்க. ஆர்டிகல் 99 வந்தாலே நிலை முன்பணம்ங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். அது வந்து இந்த ஆர்டிகல் 99 படி தான் கொடுத்தாராங்க. இந்த ஒரு நிலை முன்பணம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை எத்தனை நாளில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, சரி செய்வாங்கன்னா, ஒன்று 3 மாதம் அல்லது 90 நாளில் சரி செய்யப்படும். வாங்குகிற முன்பணத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, எத்தனை நாளில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 99 90 நாட்களில் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 125 நம்மளுக்கு. இந்த ஆர்டிக்கல் 125ங்கிறது வந்து ஓப்பன் டெண்டர், திறந்த வெளி ஒப்பந்தம். ஆர்டிக்கல் 125 வந்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 அப்படியே ஓப்பன் டெண்டர் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். அடுத்து ஆர்டிக்கல் 148 சிஏஜி. 148ன்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து சிஏஜி தான். அந்த சிஏஜியை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். சிஏஜி நம்மளுக்கு கம்ப்ட்ரோலர் அண்ட் த ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவோம். தமிழில் தலைமை கணக்கு தணிக்கையாளர். இதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய பொறுப்புகளும் கடமைகளும் என்ன, அவர் என்ன விதிமுறைகளை இப்போ கையாள்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக 5 மார்க்கில் இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் 1 வேர்டில் கேட்கும்போது என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறோம் நம்மளுக்காங்க. பொதுவாக இந்தியாவில் வந்து யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அதிகார லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிறவர் தான் இந்த சிஏஜி. அவர் யாருக்கு இணைன்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானவர் அவர். நம்மளுக்கு வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்தியாவினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளருங்கிறவர் அதிகார பட்டியலில் எத்தனை இடத்துல இருக்கிறாரு? முதல் இடத்துல ஒரு உதாரணமாக நம்மளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் இப்படியான ஒன்றுனா சொல்லிட்டு வரல, அந்த மாதிரி 9வது இடத்துல யார் இருக்காங்கன்னா இவர் தான் இருக்கார். அவர் யாருக்கு ஈக்குவலு? உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானவர். இதில் என்னென்னா இன்னொன்று, இந்திய தலைமை கணக்காளர் தணிக்கையாளர் பட்டியல்கள் முதல்ல இருந்தவர் யார்? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் முதல்ல யார் இருந்தாங்கன்னா வி நரஹரி ராவ் தான் இருந்திருக்காரு. எப்போ பாருங்கள், 1948லேருந்து 1954 வரைக்கும் அவர் இருந்திருக்கார். இப்போ இது வரைக்கும் 14 பேர் இருக்கிறாங்க. 13 பேர் முடிச்சிட்டாங்க, 14வது ஆள் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நடைமுறையில் சிட்டிங்காக இருக்கிறோம். நம்ம சிட்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் எம்பின்னு சொல்கிற மாதிரி சிட்டிங் வந்து சிஏஜி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீஷ் சந்திர முர்மு தான். 2020லேருந்து இருக்கார், இப்போ வரைக்கும் இருக்கார். அப்போ யாருன்னா இவர் தான், ஸ்ரீ கிரீஷ் சந்திர முர்மு தான் இவர் இப்போ இருக்கிற சிஏஜி. இதில் இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சிஏஜிக்கு பரிந்துரையாளர் யார்? இந்திய பிரதமர். இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார், இவரை போடுங்கன்னு. அந்த நியமிப்பவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். முக்கியமானது, அவருடைய பதவி காலம் என்ன? 6 ஆண்டுகள், 6 வருஷம் இருக்கலாம். அல்லது அவருக்கு வயசு 65 வயசு இருந்தால் வரை அவரால் இருக்கலாம். இதில் எது முன்னதாக வருமோ அது படிக்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக ஒருத்தங்களை 64 வயசுக்காரங்களை ஒருத்தங்களை சிஏஜியாக வராங்கன்னு வச்சுங்க.
அப்போ அவர் 1 வருஷம் தான் இருப்பார். சரிங்களா? 6 வருஷம்னு அவசியமே இல்லை. ஒன்று 6 ஆண்டு இருக்கணும், அல்லது அவருக்கு 65 வயசு ஆனால் வெளியில் வந்துடணும். ஸோ சிஏஜியுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 அகவை. அகவைனா வயசுன்னு தெரியும் நம்மளுக்கு அங்கே. அப்போ அந்த சிஏஜியை பற்றி ஒரு குறிப்பு கேட்டாங்கன்னா, இதை வச்சே நம்ம ஒரு பெரிய 5 மார்க்கே எழுதிடலாம். நம்மளுக்கு அங்கே ஒரு அதிகார முன்னுரிமை பட்டியலிருந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர் வரைக்கும் எழுதலாம். இதுக்கெல்லாம் புக்கை போய் பரட்டிட்டு போயிட்டு நம்ம எழுதுறதை விட லைட்டாக தெரிஞ்சுட்டு போனாலே போதும். இப்போ இது வந்து பார்ட் 1ல் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ கொஞ்சம் 1 வேர்டு பார்க்கலாம். இதை தொடர்ந்து பார்ட் 2, பார்ட் 3ல வரும். தொடர்ந்து பாருங்கள். அந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். கடவுளுடைய கருணையால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். உங்களுடைய கடின உழைப்புக்கே நீங்கள் கண்டிப்பாக பாஸ். இப்போ பாருங்கள், விதிக்கூறு 99 இங்கே இருக்கும். இங்கே பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஆர்டிக்கல் 99. அப்போ முன்பணம் எத்தனை மாதங்களுக்குள் சரி செய்யப்படும்? நம்மளுக்கு அங்கே இப்போ தான் சொன்னோம், 3 மாதம் அல்லது 90 டேஸ். இதுக்கு அடுத்தது, இந்த மினிமம் இயர்ஸ் ஆஃப் த சர்வீஸ் ரெக்கார்டு கெட்டிங் த வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம். விருப்ப ஓய்வு பெற. இது மாதிரி தமிழில் இப்படி தான் லேட் ஆகிடும். அப்போ விஆர்எஸ். எத்தனை வருடங்கள் பணிபுரிந்திருக்க வேண்டும்? குறைந்தது 20 வருடங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே சும்மா டக்குன்னு டிக்கெட்ஸ் வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு வருடத்திற்குள் 12 ஓய்வு பெற உள்ளவர் பொது வருங்கால வைப்பு நிதி ஜிபிஎஃப் சொன்னோமா இல்லைங்களா? அதிலிருந்து இறுதி தொகையாக பின்வரும் எவ்வளோ வழங்குவாங்க? நம்ம 90% சொன்னோம். 90%. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்தால் நீங்கள் கரெக்டாக வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த நம்பர் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் பணியாளர்களுடைய எண்ணிக்கை அரசுக்கு அனுப்பப்படுவதை குறிக்கிறதா நம்பர் ஸ்டேட்மெண்ட். எண்ணறிக்கை. நம்ம மேலே அங்கே எண்ணறிக்கை என்றால் என்ன சொன்னால், அது எந்த மாதத்தில் கொடுப்பாங்கன்னு சொன்னால், யார்? அரசு பணியாளருடைய எண்ணிக்கை. அவ்வளோதான். இதை வச்சு டிஸ்கிரிப்ஷனும் எழுதிடலாம், 1 வேர்டும் அடிச்சிடலாம். கட்டிடங்களுக்கான செலவினம் பின்வரும் எந்த தலைப்பில் பற்றி வைக்கப்படும்? முதலீடு கணக்கு. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் டெபிட் வைப்பாங்க. செலவு பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆனால் நம்ம முதலுக்காக தான் செலவு பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள், நிதியாண்டு எப்போது முடிவடையும்? அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு முடிவடையும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து மார்ச் ஆரம்பிக்கிறனா தானே உங்களுக்கு வேறு ஏப்ரல் வரணும். ஆயுள் சான்று லைஃப் சர்டிஃபிகேட் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தர வேண்டும்? 1 வருடத்துக்கு ஒரு முறை. அப்போ என்ன நினைக்கலான்னா, இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக கேட்பாங்க. நம்ம எந்த புக்லேயும் படிக்கணும் அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ அடிப்படை பணியாளருடைய வயது முதிர்வில் ஓய்வு பெறும் வயது என்ன? இதெல்லாம் எந்த புக்கை படிக்கணும்? 60 வயசானா ரிட்டைர்மெண்ட் முடிஞ்சு போச்சு. பேசிக் சர்வெண்ட்டுக்கு ரிட்டைர்மெண்ட்டுங்கிறது ஏஜ் 60. இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கெல்லாம் புக்கு போயிட்டு கைடு போய்ட்டுலாம் படிக்கணும் அவசியமே இருக்காது. இங்கே பாருங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டுப் போட்டிகளில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விளையாட்டு போட்டியில் தேசிய விளையாட்டு வாய்ந்த முக்கிய போட்டியில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவருக்கு எத்தனை முன் ஊதிய உயர்வு வழங்கலாம்? அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட். நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் வரும். அவங்களுக்கு அட்வான்ஸாகவே ஒரு முறை கொடுக்கும். எத்தனை முறை கொடுக்கலான்னு கேட்பாங்க. 1 முறை கொடுக்கலாம். அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட். முன் ஊதிய உயர்வு. யாருக்கு? தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டு. உங்களுக்கு தெரியும் எந்தெந்த தேசிய விளையாட்டு வாய்ந்த வாங்கி எவ்வளோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு அலுவலர் மாறுதலில் வரும்போது அவரது சம்பள பட்டியலில் இணைக்கப்பட வேண்டியது என்ன? நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க அப்படின்னா அவங்க சம்பளம் என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், முன் ஊதிய சான்று, லாஸ்ட் பே சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்போ தானே அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினாரு, இப்போ புதிய இடத்துல எவ்வளோ தருவாங்கன்னு தெரியும். அதனால் எல்பிசின்னு சொல்லுவோம், லாஸ்ட் பே சர்டிஃபிகேட். அதுக்கு அடுத்தது விடுப்பு கால பயண சலுகை. அதான் நம்ம சொன்னோம் நம்மளுக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து லீவ் ட்ராவல் கன்செக்ஷன் எவ்வளோ தூரம் கிடைக்கும்? தான் வேலை பார்க்கும் இடத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளியே பயணம் செய்தால் அனுபவிக்கக்கூடிய தூரம் அதிகபட்சமாக அவர் எவ்வளோ தூரம் போகலாம்? 800 கிலோமீட்டர். அதுக்கு மேலே போனால் அந்த சலுகை கிடைக்காது, அவ்வளோதான். 800 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா அந்த சலுகை கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், மினிமம் டிஏ வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும்? 8 கிலோமீட்டரு. 8 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் டிஏ கிடைக்கும். இங்கே இருக்கிறது 800 கிலோமீட்டர். அங்கே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு லீவ் ட்ராவல் கன்செக்ஷன் இது. இவர் இதெல்லாம் எளிமையான கேள்வி இது. ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் மறுபெயராம். இங்கிலீஷில் பாருங்களேன், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேறு அதர்வைஸ் எப்படி கால்டு பட்ஜெட். நம்மளுக்கு தெரியுமா, பட்ஜெட்னா வரவு செலவு திட்டம்னு சொல்லலாம், ஆண்டு நிதிநிலை இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு கேள்வி. நம்மலாம் பாஸ் பண்ணுங்கிறதுக்காகவே அவங்க வந்து
எளிமையான கேள்வி நிறைய கொடுக்குறாங்க. பொறுமையாக படித்து பார்த்தாலே போதுமானது. அழகாக அடிச்சிடலாம். இங்க பாருங்க, டேஷ் மிகும் ரசீதுகளுக்கு ரூ. 1 வருவாய் வில்லை ஒட்டப்பட்டு கையொப்பமிட வேண்டும். இங்கே இங்கிலீஷில் படித்து பாருங்களேன், ஒரு இடத்த கூட ரெவன்யூ ஸ்டாம்ப்னே வராது. ₹1 ஸ்டாம்ப் தான் இருக்கும். அப்போ எவ்வளவுக்கு மேலே? ₹5000 மேலே ₹1 ஸ்டாம்ப். ரெவன்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, ரெவன்யூ ஸ்டாம்ப் அப்படின்னா அதை பார்த்து வச்சுக்கணும். அரசு ஊழியர்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக மிக மிக எளிமையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸாம் வந்து அரசு ஊழியர்கள், அரசு பணியில் இல்லாதவர்கள் கூட முன்னே எழுதி வைக்கிறாங்க நிறைய பேர். கடவுளுடைய கருணையால் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ். இதை தொடர்ந்து பார்ட் 2, பார்ட் 3 அதெல்லாம் வரும். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் 9655969994 இதுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண வேணாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். நீங்கள் மீண்டும் ஒரு உயர் பதவிக்கு போகிறதுக்காக போகணும்னு சொல்லி உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.